வணக்கம் நண்பர்களே, கடந்த வீடியோவில் பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படிங்கிறது பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைட் வெயிட் எடிட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கடந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்த மாதிரி பைத்தான் லேட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா இன்ஸ்டால் பண்ணோம். அதாவது என்னென்னா ஜி டிரைவில் பைத்தான் லேட்டஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் இன்ஸ்டால் பண்ணேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா, இதுதான் வந்து நமக்கு பைத்தானுக்கான அதாவது பர்டிகுலர் அந்த சாஃப்ட்வேர், அதுதான் பைத்தான் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் காமிச்சிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து பைத்தான் செல்லாக நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையான லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் இருக்கும். ஸோ இதை ஃபுல் கோடும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இல்லை ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் பைத்தான் பேக்கேஜ் மேனேஜர் எல்லாமே இதில் இருக்கும். அதிலேயே வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான எல்லா ஈஸி இன்ஸ்டால் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த கோடுக்கான இந்த சாஃப்ட்வேருக்கான ஃபுல் கண்டென்ட்டும் நம்ம என்ன இருக்குன்னா ஃபுல் கோடிங்கும் எல்லா லைப்ரரி ஃபைலும் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிம்பிளாக விசுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ப்ரௌசரில் போய் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு அதில் டவுன்லோட் விசுவல் ஸ்டுடியோ கோட் ஆப்ஷன் காமிக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு, ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 64 பிட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, விண்டோஸ் 64 பிட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டவுன்லோட் விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கும், அதில் வந்து என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் காமிக்கும். ஸோ இது வந்து இப்போ வந்து எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 56 MB வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஒன் செகண்ட் ரீஇன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஏன்னா விசுவல் ஸ்டுடியோ கோடுங்கிறது இதுக்கு முன்னாடி நான் வந்து பைத்தான் வந்து என்னுடைய மெஷினில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான். ஸோ இப்படி நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த செட்டப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் அப்படிங்கிறது கொடுத்துட வேண்டியதான். ஸோ எஸ் அப்படின்னு கேட்டால் எஸ்ன்னு கொடுத்துருங்க. இதில் வந்து லைசன்ஸ் கேட்கும், அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. தென் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு அதாவது ஐக்கான் வேணும், டெக்ஸ்டாப்பில் இதோட ஷார்ட்கட் ஐக்கான் வேணும்னா அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுத்துட வேண்டியதான். ஸோ இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டான எடிட்டர் தான், அதிகமாக டைம் எடுத்துக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுவும் என்ன பண்ணணும்னா, தேவையான அந்த பேக்கேஜ் எல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சிடும். ஸோ இது வந்து என்னென்னா நார்மலாக ஒரு அந்த நம்ம பைத்தான் ஐடில்னு பார்த்தோம் அல்லவா, ஸோ அது மாதிரி இது ஒரு ஐடில். ஆனால் இது வந்து என்னென்னா அது வந்து பைத்தான் ஐடில் ஒன்லி பைத்தானுக்கு மட்டும். இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், C++ அந்த மாதிரியான வர PHP பைத்தான் எந்த லாங்குவேஜுக்கான இது வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சும்மா அதாவது Notepad++ மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதை வந்து ஃபினிஷ் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். ஸோ ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எடிட்டர் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காமிக்கும். ஸோ ஆல்ரெடி நான் இருக்கிற இதெல்லாம் காமிக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஓப்பன் ஃபோல்டர் அப்படிங்கிறது காமிக்கும். டிஃபால்ட்டாக வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம், அதில் வந்து பைத்தான் பேசிக்ஸ் அப்படின்னு. நீங்கள் வேணால் என்ன பண்ணால் ஓப்பன் ஃபோல்டர் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. இந்த ஓப்பன் ஃபோல்டரில் பைத்தான் 3.8ன்னு ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே தான் வந்து பேசிக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த பைத்தான் 3.8 அப்படிங்கிற ஃபோல்டரை வந்து நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸில் வந்து ஆட் பண்ணிக்கிறணும். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா வந்து இந்த ஸ்பேஸில் சைடில் ஆட் பண்ணிக்கும். அதாவது என்ன பண்ணலாம், அந்த கோடை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சைடு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சரிங்களா. ஸோ இது வந்து இப்படி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த கோடை நம்ம வியூ பண்ணோம்னா இதை வந்து நீ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோடு நம்ம காமிக்கும், print 30 அப்படிங்கிறது காமிக்கும். இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடோட அட்வான்டேஜ் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய விண்டோஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணியும் நம்ம வந்து ப்ரோக்ராமை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு வந்து இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பட்டன் இருக்குது. என்ன பட்டன்னா, கண்ட்ரோல்னு ஒரு பட்டன் இருக்குது. அதே மாதிரி ப்ளஸ்னா ப்ளஸ் சிம்பிள் கிடையாது, நேரடியாக டில்ட்டு, அதாவது இந்த சிம்பிள் எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்கேப் அப்படிங்கிற பட்டனுக்கு கீழே இருக்குது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நேரடியாக கிளிக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டெர்மினல் அப்படின்னு ஒன்று இருக்கும், இது வந்து வியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். வியூவில் வந்து நீங்கள் போனீங்கன்னா டெர்மினல் அப்படின்னு ஒன்று காமிங்க. அதிலே வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் இதுங்கிறது நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். விண்டோஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கல்லவா, ஸோ அதே மாதிரி ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நான் பைத்தான் 3.8 வரைக்கும் அந்த ஃபோல்டர் வரைக்கும் வந்திருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், CD பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோல்டருக்குள்ளே போக போகிறேன். ஏன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளுடைய கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துறேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்மளோட ஃபைல் test.py இருக்குது. அந்த ஃபைலை எப்படி ரன் பண்ணி பார்க்கலாம்னா, இங்கேயே வந்து பைத்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா test.py அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வரும். அப்படி அவுட்புட் வரல அப்படின்னா, நான் வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், கரெக்டாக பாத் வந்து செட் ஆகாமல் இருக்குது. ஸோ இப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்.
ஸோ இதில் நமக்கு அவுட்புட் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்டை ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். என்னுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் என்னோட எந்த ட்ரைவில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா ஸோ ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அதாவது இந்த இடத்துல கண்ட்ரோல் டில்ட்னு கொடுத்தோம்னா நமக்கு காமிக்கும். சாரி, எந்த ஏரியா அப்படின்னா பி ட்ரைவில் பெரியார் பயிலகம்லாம் பைத்தான் 3.8ங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு நம்ம போகணும். எங்கே அப்படின்னா பி ட்ரைவுக்கு போயிடுவோம். ஸோ பி ட்ரைவில் கமாண்ட் டைரக்டரி பெரியார் பயிலகம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணாமல் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இல்லை ஒரு தடவை இருந்தாலும் அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படிங்கிறத நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பைத்தான் 3.8ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பேசிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு இப்போ நான் அதில் என்ன ஃபைல் இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே செக் பண்ணி பார்ப்போம். என்ன ஃபைல் இருக்குன்னா test.py அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பைத்தான் அப்படிங்கிற அதாவது என்ன பண்ணுறேன்னா அந்த பைத்தான் செல் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது இங்கே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வந்து இப்போ வந்து பக்காவாக நமக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு. பைத்தான் செல் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இது நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கோடை test.pyவாக தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதனால் எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியில் வர்றேன். இப்போ அந்த பைத்தான்கிற அந்த இன்டர்பிரேட்டரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஏரியாவில் டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த test.py அப்படிங்கிறத ரன் பண்ணால் நமக்கு வந்து 50 அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட பி ட்ரைவில் அதாவது இதுதான் நம்மளுடைய யூஆர்எல். ஸோ இந்த யூஆர்எல்ல தான் நம்மளுடைய பைத்தான் இருக்குது. ஸோ இந்த பாத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறோம்னா செட் பண்ணணும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பாத் which is equal to அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பைத்தானோட ஃபைல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா உங்களுடைய பேக்கேஜ் எல்லாம் அது இருக்கிற லொக்கேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணால் செட் பண்ணி என்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகுனா அந்த பைத்தானுக்கான அதாவது என்ன ஆகுனா அந்த பைத்தான் இன்டர்பிரேட்டர் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்து என்ன ஆகுனா அந்த பாத் வந்து ஆட் பண்ணிவிடும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பைத்தானோட என்விரான்மெண்ட் பாத் வந்து நம்ம செட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம். இது இப்படி நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வரலைன்னா நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது. இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம எதுக்காகனா நம்மளுடைய கோடை வந்து அதாவது எடிட் பண்ணிக்கிறதுக்காக கோடை வந்து எழுதுறதுக்காக மட்டும்தான் அதில் நம்ம இந்த ஸ்டுடியோ கோடை யூஸ் பண்ண போகிறோம். நம்ம மற்றபடிக்க என்ன பண்ணிக்கலாம், இங்கேயே நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் அந்த கண்ட்ரோல் டில் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து நம்மளுடைய கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். ஸோ பொதுவாக நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டை தனியாக யூஸ் பண்ணி தான் எனக்கு பழக்கம். ஸோ அது வந்து கோடு எடிட் பண்ணுறதுக்கு மட்டும் விசுவல் ஸ்டுடியோ கோடை நம்ம இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவுட்புட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறதுக்காக கமாண்ட் ப்ராம்ப்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பேசிக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.